ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, பேச வேண்டிய நேரம், அதனால் பேசுகிறேங்க. எல்லாமே கடுப்பேற்றி பார்க்குறாங்க என்ன, ஓகேங்களா? அதனால தான் பேச வந்திருக்கிறேன். என்ன பேசுகிறேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, என் ஃபோனு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபோன் வச்சுட்டு இருந்தேங்க. அது ஃபோனு ரிப்பேர் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அதனால் போன மாதம் 17ஆம் தேதி இந்த ஃபோன் வாங்கிட்டு வந்தேன், விவோ ஃபோன், ஓகேங்களா? இஎம்ஐ தான், கொஞ்சம் காசு கட்டிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் காசு எதுனாலன்னா கூட மோந்திரத்தை வச்சுட்டு, நான் எல்லாருக்கும் சொல்லலை, மோந்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் காசு கட்டிட்டு ஃபுல் இஎம்ஐ தான் மாதம் நான் கட்ட வேண்டியது இருக்குது. இந்த ஃபோனோட ரேட்டு வந்து 25,000 ரூபாய், 24,000 சில்லறங்க, ஓகேங்களா? அதனால தான் 25,000 நான் அப்படியே நான் சொல்லிட்டேன். ஆனால் இதோட என்ன ஹைலைட்டுனா, நான் ஃபோனு வாங்கிட்டு 17ஆம் தேதி ஃபோன் வாங்கிட்டு வந்தேன். 2 நாள் பொறுத்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, ஓகேங்களா? 2 நாள் 3 நாளாக தெரிலங்க, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. வந்தவங்க எனக்கு என்னவோ ஃபோனு வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு ஒரு தாட் எடுத்து வைக்கிறாங்க. ஏங்க நான் கேட்குறேன், 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏங்க அவ்வளோ பெரிய நல்ல மனுஷாங்க? சொல்லுங்கள். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாங்க, சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், வேறு எதனாலும் செய்யலாம். ஆனால் 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்து நீ யூஸ் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு நல்ல மனசு, பெரிய மனசு யாருக்குங்க இருக்குது? ஒருத்தவங்கிட்ட நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நான் புது ஃபோனு வாங்கியிருக்கான்னா, என் நம்பரெல்லாம் எதுவும் இல்லை, ரீசெட் ஆகிடுச்சு, நம்பரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். சரி சொல்கிறேன், சரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரை நம்பருக்கு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு குரூப்பில் சேர்க்குறேன்னு சேர்த்து விட்டாங்க. அவங்க சொன்னதாக சொன்னாங்க, இல்லை கெஸ்ட்டு வந்தாங்க, உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களாமே, நீங்கள் தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தீங்களா, இஎம்ஐ அவங்க கட்ட போகிறாங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏங்க யாருங்க இஎம்ஐ எனக்கு கட்ட போகிறது? வந்து எதிரில் நின்று சொல்லுங்கள். நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வீடியோஸ் தான் நான் இப்போ பேசுகிறேன், அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் சரி. எனக்கு யார் இஎம்ஐ கட்டுறது, எதிரில் வந்து சொல்லுங்கள். நான் இட்டுன்னு போய் கடையில் இட்டுன்னு போய் இவங்க எனக்கு இஎம்ஐ கட்டுறாங்களா, நான் வந்து நான் பெரிய மனசு வீடியோவில் சொல்கிறேங்க, வீடியோவில் காட்டுறேங்க அவங்க முகத்தை, எனக்கு யார் இஎம்ஐ கட்டுறதுன்னு நான் காட்டுறேன் முகத்தை, ஓகேங்களா? அவ்வளோ பெரிய நல்ல மனசு யாருக்குங்க இருக்குது? 25,000 ரூபாய்க்கு கொடுத்து ஃபோன் வாங்கி எனக்கு கொடுத்து யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு பெரிய மனசு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தாங்க, ஓகேங்களா? இல்லை வாய் பிடிச்சிதா மாங்காய் பிடிச்சிதான்னு பேசுகிறீங்க நீங்கள். ஏங்க 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு யாருக்கு நல்ல மனசு இருக்குது? என்னோட கஷ்டங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நான் ஸ்டார்ட்டுங்க. 2ஆம் தேதி நான் காசு கட்டணும். கட்டலைன்னா சொல்லுங்கள், யாருங்க எனக்கு கட்டுறது? அப்போது 1ஆம் தேதி எனக்கு காசு போடுறாங்களா? சொல்லுங்கள். ஃபோன் வாங்கி கொடுத்தவங்க காசு போடுறாங்களா? யார் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க? கொஞ்சம் பேரை மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? பேரை சொல்லுங்கள், முகத்தை கூட காட்ட தேவையில்ல, பேரை சொல்லுங்கள், கொஞ்சம் போட்டு விடலாம் வீடியோஸில். எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களை பார்க்காம சொல்லுங்கள். ஒரு நன்றி தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாது அவங்களுக்கெல்லாம்? சொல்லுங்கள், யாருங்க எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறது? என்னுடைய கஷ்டத்தில் நான் ஃபோனு கஷ்டப்பட்டு நான் ஃபோனு வாங்கியிருக்கேன். அடுத்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நான் இஎம்ஐ கட்டணும். 6 மாதம் இஎம்ஐ கட்டணுங்க. என் கஷ்டத்தில் நான் ஃபோனு வாங்கிட்டு இருந்தால் நீங்கள், ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று இது ஏங்க அடுத்தவங்களை குறை சொல்லினா உங்களுக்கு தூக்கம் வராதுங்களா? ஏங்க அவங்க கஷ்டங்க, ஹெல்ப் பண்ணுறது ஏதோ 1000 500, ஏதோ சாப்பாடு, ஏதோ துணிமணி, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாங்க. 25,000 ரூபாய்க்கு ஃபோன் யாருங்க வாங்கி கொடுக்குறது? சொல்லுங்கள், யார் வாங்கி கொடுக்குறது? எதுக்கு தேவையில்லாத தப்பான நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களை தான் கேட்குறேன், சொல்கிறவங்கள கேட்குறேங்க. எதுக்கு, யார் சொல்கிறீங்க? யார் எதை பேசினாலும் என் மூச்சுக்கு நேராக வந்து பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்படியாப்பட்ட கோழை ஒன்றும் இல்லை நான். என்னை கடுப்பேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நான் வேறு மாதிரி பேசுவேன் யாராக இருந்தாலும். ஒழுங்காக சொல்லிட்டேன், எது தெரிஞ்சாலும் எது தெரிஞ்சு புரிஞ்சு பேசுங்க.
எது பார்க்காம இந்த ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யின்னு. தீர விசாரிச்சுட்டு பேசுங்க எதுவாக இருந்தாலும், ஓகேங்களா? தேவையில்லாத எதுக்குங்க தேவையில்லாத பேசுகிறீங்க? எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னா யாருங்க ஃபோன் வாங்கி கொடுத்தது சொல்லுங்கள்? யார் வாங்கி ஃபோன் கொடுத்தது? பேரை சொல்லுங்கள், பேரை மென்ஷன் பண்ணுங்கள். யார் ஃபோன் வாங்கி கொடுத்தது? ஏன் கஷ்டங்க? நான் போய் இன்றைக்கெல்லாம் போய் பெயிண்ட் கம்பெனியில் கஷ்டப்பட்டுட்டு வரேன், ஓகேங்களா? என் பொண்ணு போய் நர்சிங் வேலை செய்கிறா, அவள் நைட்டு பகலுன்னு தெரியாத டியூட்டி பார்க்குறா. அந்த கஷ்டம் எங்களுடைய கஷ்டம் தாங்க. யாருடைய கஷ்டமோ நான் 10 காசு நான் எதிர்பார்க்க மாட்டேன், யார்கிட்ட 10 காசு நான் வாங்கவும் மாட்டேன், ஓகேங்களா? எங்களுடைய கஷ்டம் புரியுதா? ஆண் துணை இல்லைன்னா கூட நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா கம்பீரமாக தான், என்னை பொறுத்தவரை நான் கம்பீரமாக தாங்க வரேன், ஓகேங்களா? யார் காசுக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, யார் காசு யார் பணமோ யார் பொருளை நான் எதிர்பார்த்து வாழலை. தேவையில்லாத தப்பான நியூஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காதீங்க, பேசாதீங்க, புரியுதா? தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பேசக்கூடாது. தெரியாத இஎம்ஐ கட்டின பில்லுங்க, ஓகேங்களா? இது தாங்க ஃபோன் பில்லு. பாருங்கள், இது இதுதான் எடுத்துனியா, இதுதான் ஃபோன் பில்லுங்க, ஓகேங்களா? வாங்கிட்டு வந்தேன். நம்பர் ஒன்றுனா போட்டு விட்டுட்டோமா சொல்லுங்கள்? நம்பர் போட்டு விட்டோமா? இது தாங்க ஃபோன் வாங்கிட்டு வந்த பில்லு, ஓகேங்களா? இல்லை நான் கேட்குறேன், எதுக்குங்க தேவையில்லாத தெரியாதாத எதுக்கு பேசுகிறீங்க? எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சு பேசுங்க, புரிஞ்சு பேசுங்க. தெரியாத எதனாலும் பேசக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா, யாராச்சும் என் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்புறம் நான் நகை வாங்கி கொடுப்பாங்களா? அப்புறம் நான் வீடு கட்டி கொடுத்துருவாங்களா? அப்புறம் நான் சொத்து சேர்க்க ஏங்க பேசுகிறவங்க பாருங்கெல்லாம் எல்லாமே அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கே நேரம் இல்லைங்க, ஓகேங்களா? அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. ஒரு சின்ன ஒரு 10 ரூபா சொல்லுங்கள், அந்த 10 ரூபா கொடுத்தா கூட கணக்கு பார்க்குற உலகங்க இது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு 10 ரூபாவே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் 25,000 ரூபாய்க்கு கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களாம், அதை நான் யூஸ் பண்ணுறேன்னா என்ன பேச்சு? உங்களுக்கு தெரியுமா யார் வாங்கி கொடுத்தது? இன்னும் ஒரு இஎம்ஐ கூட கட்டலை, அடுத்த மாதம் 2ஆம் தேதி தான் நான் இஎம்ஐ கட்டணும். எதுக்கு தேவையில்லாத பேசுகிறீங்க? எந்த அப்புறம் நான் ஏடா கூடமா எதனா பேசிடுவேங்க, சொல்லிட்டேன். யார் பேசினாலும் சரி, ஒழுங்கு மரியாதை பேசுங்க, மரியாதை கொடுத்து மரியாதை பேசணும், ஓகேங்களா? தெரியாத பேசுங்க எல்லோரும் நான் சொல்ல வரல, ஓகேங்களா? என்னை பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் நான் குறிக்கிறேன், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு அவங்களுக்கு தான், ஓகேங்களா? யார் என்னை பேசினாலும் சரி, எனக்கு முன்னாடி நின்று இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் இஎம்ஐ கட்ட போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி நான் ரேட் பண்ணுறேன்னு நீ பாருங்கள், ஓகேங்களா? தேவையில்லாத நியூஸ், தப்பான நியூஸ் எல்லாம் போட்டுட்டு தேவையில்லாத இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, செம்ம கடுப்பாயிடுவேன் நான், சொல்லிட்டேன். ஒழுங்காக இருந்துட்டு ஒழுங்காக இருங்க. நீங்கள் வீடியோ போடுறீங்களா, உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும், உங்களுக்கு நல்லா பேரு புகழும் கிடைக்கணுன்னு அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணுறீங்களா? நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, செய்யாத செஞ்சுன்னு சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது, நீங்கள் பேசுனதால நான் எல்லாருக்கிட்ட சொல்கிறேன்னா? எனக்கு தேவையில்லாத விஷயங்க, யாரை பற்றி யாரை எது சொன்னாலும் எனக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதுங்களா? எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நான் எதுலேயும் நான் தலையிட மாட்டேன். அதேமாதிரி தேவை இருக்கிறத எனக்கு தேவையானதை நான் பார்த்துப்பேன். அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுக்கணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது, ஓகேங்களா? ஆண்டவன் நல்ல உடம்பு கை கால் தானே கொடுத்துருக்கான், கஷ்டப்பட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவன் நான், ஓகேங்களா? தேவையில்லாத என்னை பற்றி தப்பாக பேசுகிறத நிறுத்திக்குங்க. தேவையில்லாத தப்பான கமாண்டு பேசாதீங்க, போடாதீங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், என்னை பற்றி தப்பாக பேசுகிறேங்க, எனக்கு யார் ஃபோனு வாங்கி கொடுங்க, இது நான் லேஸில் விட மாட்டேன், ஓகேங்களா? தேவையில்லாத நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் திரிய என் முன்னாடி நின்று யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிற வரையும் நான் விட மாட்டேன் உங்களை, புரிஞ்சுக்குங்க. இன்னொரு வாட்டி உங்கள் சேவை என்னவோ அதை செஞ்சுட்டு போங்க, உங்கள் தேவை என்னவோ அதை பாருங்கள். மற்றவங்கள சீண்டி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கேன், நானும் பேசுவேன், ஓகேங்களா?
என்ன இப்படி பேசுகிறா என்ன இப்படி பேசுகிறான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பேசுகிற அளவுக்கு என்னை வச்சுட்டீங்க. இப்போ நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். எனக்கு இப்போ என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாத நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது. ஒருத்தர் ஃபோனு வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஃபோனு வாங்கி கொடுத்தா சந்தோஷம்தான். ஓகேங்களா? ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் யார் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்காங்க அதுதான் எனக்கு தெரியலைங்க. எனக்கு ஃபோனு வாங்கி கொடுத்து நீ யூஸ் பண்ணுமா, நீ வீடியோஸ் போடுமா, எனக்கு வீடியோஸ் போடுமா, நீங்கள் எல்லாம் செய்யுமான்ற அளவுக்கு யாருக்கு பெரிய மனசு? அவங்க பேரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா? யார் இஎம்ஐ கட்டுறான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. தேவையில்லாத பேச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலலாம்? என்ன நினச்சின்னு இருக்கீங்க? யார் ஃபோன் வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் சொல்லுங்கள். இட்டுன்னு வந்து ஆளை இட்டுன்னு வாங்க. அவங்களுக்கு நன்றி, கோடி நன்றி சொல்லணும்ல. சொல்லுங்கள் நீங்களே. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். மக்களே நீங்களே பார்த்துங்க. 2 கெஸ்ட்டு வந்தாங்க. 2 கெஸ்ட்டால் தான் நான் எனக்கு ஃபோனு வாங்கி கொடுத்தா மாதிரி பேசுகிறாங்க எல்லோரும். பேசுகிறவங்களுக்கு தெரியும் இதை. ஓகேங்களா? நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு ஆண் துணை இல்லாதவன், எனக்கு 2 பொண்ணு ஒரு பையங்க. ஓகேங்களா? ஆனால் நான் தான் கஷ்டப்பட்டு நான் ஒரு பெயிண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். முழுக்க காலைல 8:30 மணிக்கு போனால் சாயந்தரம் 6:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். என் பசங்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தில் நான் ஃபோனு இஎம்ஐ தேவையில்லை தான். நான் இந்த அளவுக்கு நான் ஃபோன் வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் இதுவும் இல்லை. ஓகேங்களா? வாங்கி வீடியோஸ் போடணுன்னு. ஆனால் எனக்கு போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் வாங்கினேன். இஎம்ஐயில் நான் ஃபோன் வாங்கினேன். இஎம்ஐயில் வாங்கினேன். நான் கஷ்டப்பட்டு நான் கட்ட பாருங்கள். இதில் சாமுண்டீஸ்வரிக்கு அவங்க ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களே, சாமுண்டீஸ்வரி இவங்க ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களே, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு யார் மூலியமாகவும் வாங்கி கொடுத்தாங்களே. என்ன பேச்சுங்க இதெல்லாம்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். வாங்கி கொடுக்காத ஃபோனுக்கு பெருமை தேடிக்கிறாங்கங்க. யார் வாங்கி கொடுத்தது? ஆளை பேரை மென்ஷன் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். போயிட்டு வா, பாய். வாங்கி கொடுக்காத ஃபோனுக்கு எதுக்குங்க இந்த அலப்பறையெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆள் வந்து நில்லுங்க. யார் வாங்கி கொடுத்தது சொல்லுங்கள், வீடியோஸில் நான் காட்டுறேன்னு சொல்கிறேன். இதில் தப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நான் எதனா பேசியது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? எனக்கு ஆதங்கம், என்னால் அந்த டென்ஷன் என்னால் தாங்க முடியல. ஏன்னா இந்த தாட்டை அடிக்கடிக்கு வைக்கிறாங்க. நான் 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களாமே. யார் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது? உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும், உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கணும்னு ஏன் என்ன டேமேஜ் பண்ணுறீங்க? எதுக்கு என்ன டேமேஜ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஏன் கஷ்டம்? நான் சம்பாதிச்சு நான் ஃபோன் வாங்குறேன். நான் அடுத்த மாதம் நான் இஎம்ஐ கட்டணும். 2ஆம் தேதி நான் கட்டணும். நான் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிறந்துச்சு, 2ஆம் தேதி இஎம்ஐ கட்டணுமே. நான் கஷ்டப்படுறேன். அப்போ இந்த கஷ்டத்தில் எதுக்கு நீங்கள் குளிர் காயறீங்க? எதுக்கு நீங்கள் ஏன் பேர் வாங்கிக்கிறீங்க? என்னுடைய கஷ்டம், நான் ஃபோன் வாங்குறேன். நீ எதுக்கு தேவையில்லாத என் பேரை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? எதுனா வீடியோஸ் போடுங்க. எதுக்கு தேவையில்லாத ஏன் என்னை பற்றி ஏன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? தேவையில்லாத தப்பான பேட் கமெண்ட்லாம் போடுறாங்க. ஏறுங்க, எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்களா, அவங்க பேசுகிறாங்க, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, என்ன பேசுகிறேனே புரியலங்க. எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதை செஞ்சாங்க. ஐயோ கடவுளே, என்ன பேசுகிறதுனே புரியலங்க. ஃபோனு வாங்கி கொடுத்தீங்கன்னா முடியலங்க. என்னால் என்ன பேசுகிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. எனக்கு இதை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வருது எனக்கு. இதோட 4 பேருங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க, உங்களுக்கு யாரோ ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களாமே, அது இஎம்ஐயில் தான் வாங்கி கொடுத்தாங்களாமே அப்படின்னு. இஎம்ஐ நீங்கள் வாங்கினீங்களா, உங்களுக்கு அவங்க கட்ட போகிறாங்களாமே அப்படின்ட்டு. யார் எந்த மகராசி எனக்கு கட்ட போகிறீங்க, எந்த மகராசம் எனக்கு இஎம்ஐ கட்ட போகிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோஸில் உங்கள் முகத்தை மட்டும் காட்டிடுங்க ப்ளீஸ். ஓகேங்களா? உங்கள் முகத்தை மட்டும் கொஞ்சம் காட்டிடுங்க. உங்கள் பேரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுறேன் நானும். எனக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குல்ல.
எனக்கும் 25,000 கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு. ஓகேங்களா? செய்யாது செஞ்சுன்னு ஏங்க இந்த பெருமை பீதாம்பரம் மாரி பீத்திக்கிறீங்க? ம் சொல்லுங்கள். செய்யாதது செஞ்சுன்னு எதுக்கு பெருமை பீதாம்பரம் மாரி பீத்திக்கிறீங்க? ம் எதுக்கு? வெட்டி கௌரவமா? வெட்டி புகழா? எதுக்கு? ம் இதுக்கு வேறு எங்கன்னா போகலாங்க நீங்கள்? எதுக்கு இந்த வெட்டி பந்தா? அவங்கவுங்க கஷ்டப்பட்டு எதனா வாங்குவாங்க, அவங்கவுங்க எதனா எப்படின்னா இருப்பாங்க. அத்தை போய் போட்டு அத்தை போய் சொல்லி நீங்கள் அப்படியே பெரிய வேறு லெவலில் ஆக போகிறீங்க. அப்படி தானே? ம் அப்படி தானே? நான் ஒன்று சொல்ல வரேன். யாருக்கு அதிகம் நான் போகலை, யாருடைய வம்பு தும்புக்கும் நான் போகலை. ஓகேங்களா? நான் உண்டு, என் வீடு உண்டு, நான் வீடியோஸ் போடுறேன், அவ்வளோதான். யாரை பற்றியும் பேச நான் விரும்பலை. ஓகேங்களா? யாரை பற்றியும் தப்பான கமெண்ட் போகிறதுக்கும் நான் விரும்பலை. யாரை பற்றியும் தப்பாக மென்ஷன் பண்ணுறதுக்கும் நான் விரும்பலை. என்னோடய வாழ்க்கை நான் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். ஓகேங்களா? என் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் சிரித்தாங்க. அப்போ கூட எனக்கு கோபம் வரல. எனக்கு என்ன நினச்சேன் தெரியுமா? என் கூட சேர்ந்து வீடியோஸ் போட்டாங்க. ஒருத்தர் வீடியோஸ் போட்டாங்க, ஒருத்தவங்க என் கூட இருந்தாங்க. அவங்களும் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி சிரித்தாங்க. தெரியாதவங்க சிரிக்கலாம், பேசலாம். ஆனால் தெரிஞ்சவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சிரித்தாங்க பார்த்தீங்களா? அவங்க மேலே தான் எனக்கு கோபமே. ஓகேங்களா? நான் கேட்குறேன், என்னங்க இந்த வாழ்க்கை? நல்லா கூட சேர்ந்து அதை தாங்க சொல்லுவாங்க. சண்டைக்கார கூட நம்பிடலாங்க. இந்த கூடவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்பக்கூடாது. கூட இருந்தே கழுத்தை அறுத்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதே, அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி போனாங்க, எப்படி செத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தலையில் கல்லை தூக்கி போட்டு சாகாடிக்க கூட துணிஞ்சவங்க. கூடவே இருக்கிறவங்கள பார்த்து எல்லாரும் கூட இருக்கிறவங்கள எதிரியை கூட நம்பிடலாங்க. ஆனால் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாராக இருந்தாலும் நான் எதனா தப்பாக பேசியிருந்தா, தப்பாக எதனா உங்களை யாருன்னா தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோடய ஆதங்கம், என்னோடய கோபம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அதனால தாங்க நான் இந்த வீடியோஸில் நான் கொட்டிட்டேன். நீங்கள் பார்த்து எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த அளவுக்கு என்னை இவ்வளோ டென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்க இப்போ 2 பேர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி. அது கேட்க எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பேச்செல்லாம் பேசிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. சாரி. ஓகே, பாய்.